இனிய மாலை வணக்கம். இந்த தம்பி வந்து எப்படி நூல் அடிக்காமல் லைன் போடுதாங்க பாருங்க. அதுதான் அடி. இது வந்து நூல் அடித்து போட்டாலும் நூல் அடிக்காமல் போடுறது ஒரு திறமை தான். சரியா, நூல் அடித்து போடுவோம். இது நூல் அடிக்காமல் எவ்வளோ அழகாக போடுதாரு பாருங்க அந்த தம்பி. என்னப்பா? ஆமாம், வீடு ஃபுல்லாகவே நாங்கள் தான் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். பெயிண்டிங் பண்ணி எமர்சன் அடித்து. சரியா, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லோரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சவுத்தில் நீர் ஊற்றி வராமல் இருக்குது, கரையும் ஏறாமல் இருக்குங்க. ஃபவுண்டேஷனில் அந்த கீழெண்ணெய் அடிக்கும். இந்த இப்போ கீழெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, கீழெண்ணெய் அடிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து எதுக்குன்னா இந்த ஃபவுண்டேஷனில் வந்து நீர் ஊற்றி அடிக்காமல் இருக்கும், கரையாக ஏறாமல் இருக்கும். அதுக்காடி இப்போ இந்த கீழெண்ணெய்லாம் அடிச்சு விட்ருக்கேன். சரியா, இதில் ஃபுல்லாக எல்லாமே வேலை முடிஞ்சுது. அப்புறம் இங்கெல்லாம் பட்டி பார்த்துருக்கோம் பாருங்கள். இந்த தம்பி பட்டி பார்த்துருக்காப்புல பாருங்கள். இந்த இடம்லாம் நேற்று ஃபுல்லாமே ஒரு இடம் வேலை முடிஞ்சுருந்தோம்னா, இது வந்து அவுட்ரு, அந்த வீட்டில் உள்ள அவுட்ரு அடிச்சிட்ருக்கோம். இப்படி முறுக்குள்ளெல்லாம் உட்காந்து அடிக்கும்போது இங்கே இருங்க, இப்படி நல்லா ஸ்டூல் போட்டு உட்காந்து அப்படியே பொறுமையாக அப்படி அடிக்கணும். சரியா, அப்போ தான் கீழே சிந்தாமல் அழகாக ஒன்று போல் ஆக்கி விட்டு உட்காந்து தான் அடிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நின்று அடிக்க முடியாது. இந்த இடத்துல என்னடா உட்காந்து வேலை பார்க்கன்னு நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல உட்காந்து தான் வேலை பார்க்க முடியும். இந்த இடத்துல அப்படி உள்ள இதுக்கு பிடிச்ச முடுக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.